Hi, my name is Sandil. Welcome to our channel English Pesa Asaya. Okay, do you practice English every day? தினமும் நீங்க வந்து English practice பண்றீங்களா? Okay, if you want to speak English, practice is very important. Okay, so you have to practice English every day. Okay, so இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல I'm going to teach you very important topic in English. Okay, so we are going to practice many sentences. So you all going to practice with me. Okay, நீங்க வந்து என் கூட சேர்ந்து practice பண்ண போறீங்க. So இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். Let's begin. Now I'm going to teach you daily use English sentences. Okay, நம்ம வந்து தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய அந்த இங்கிலீஷ் சென்டென்சஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். பட் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போற சென்டென்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சென்டென்சஸ். ஓகே, ஸோ அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ். Now I'm going to focus on simple present. ஓகே, ஸோ இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ அது மட்டும் இல்லாம ப்ரெசன்ட்ல நடக்கக்கூடிய அந்த செயல்களை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டீச் பண்றேன், நீங்க என்ன கவனிக்கிறீங்க. ஸோ 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? விளையாடிட்டு இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம், என்னன்னாலும் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அட் த ப்ரெசன்ட், ஓகே, ப்ரெசன்ட்ல நம்ம என்ன பண்றோம்? You are listening. You listen. Okay, நீங்க கவனிக்கிறீங்க. I teach. நான் சொல்லி கொடுக்கிறேன். ஓகே, சோ இந்த மாதிரி பிரசன்ட்ல இப்போ என்ன நடக்குதோ அதை பத்தி பேசுறது தான் சிம்பிள் பிரசன்ட். சோ இன்னொரு இடத்துலயும் நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டெய்லி ரொட்டீன். ஓகே, நம்ம வழக்கமா ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெய்லி ரொட்டீனுக்கும் வந்து நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட் நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும்? இது வந்து ஒரு டென்ஸ். ஸோ நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா, ப்ரெசென்ட்ல நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் படிக்கிறேன், அவன் தூங்குறான், நான் விளையாடுறேன், ஓகே, நான் என் ஃப்ரெண்டு கூட வெளில போறேன், நான் சமைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட்ல நடக்கக்கூடிய அந்த செயல்களை குறிக்கக்கூடிய வெர்புக்கு தான் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள், பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்து ப்ரெசென்ட் டென்ஸோட சென்டென்ஸ் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஓகேவா, இங்கிலீஷ்ல அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் கிராமர், ஓகே, நீங்க வந்து கிராமர் கத்துக்க விரும்பினா யூ ஹாவ் டு ரிமெம்பர் the structure. Okay, so what is the structure? Structure அப்படின்னா வந்து அமைப்பு. சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஒன்று இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ த ரூல். ஓகே, நான் அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும். பட் திஸ் ரூல் இஸ் குவைட் ஈஸி. ஆனா நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதை ஃபாலோ பண்ணவே மாட்டோம். ஓகே, ஸோ நவ் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஃபார் சிம்பிள் ப்ரெசென்ட். ஓகே, சோ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட் இருக்கும் அண்ட் தென் வெர்ப் இருக்கும். சோ சப்ஜெக்டும் வெர்பும் சேர்ந்ததுதான் ஒரு சென்டென்ஸ். சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, who is performing an action. ஒரு செயலை செய்யறவங்க தான் சப்ஜெக்ட். verb is nothing but an action. ஓகே, செய்யப்படக்கூடிய செயல் தான் வந்து வெர்பு. சோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு மிக அவசியம். சிம்பிள் ப்ரெசென்ட்ல ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா இருக்கும்? ஸோ ஒரு சின்ன மாறுபாடு இருக்கும் சப்ஜெக்டை பொறுத்து. அதாவது ஐ, யூ, வி, தே. ஓகே, ஐ, யூ, வி, தே இந்த சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் பிளஸ் verb, தட்ஸ் இட். ஸோ முதல்ல வந்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கு அடுத்து வந்து verb வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? ஐ, யூ, வி, தே. ஓகே, இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும், அதுக்கப்புறம் வெர்பு வரும். ஸோ வெர்பு வந்து இந்த இடத்துல எக்ஸாம்பிள் கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கம்னா வர்றது. ஐ கம், நான் வரேன். யூ கம், நீ வர்ற அல்லது நீங்க வரீங்க. we come, நாங்க வரோம்.
they come. அவங்க வராங்க. That's it. Presentல என்னெல்லாம் நடக்குதோ அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். I'm going to teach you one more verb. Okay. So another example. இன்னொரு verb ஒன்று எடுத்துக்கலாமா? For example, play. Play அப்படின்னா வந்து விளையாடுறது. Okay. I play. நான் விளையாடுறேன். You play. நீங்க விளையாடுறீங்க இல்ல நீ விளையாடுற. We play. நாங்க விளையாடுறோம். They play. அவர்கள் விளையாடுகிறார்கள். That's it. Okay, Sandil. What about other subjects? மற்ற subjects நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? Yes, that's a good question. Okay, so I'm going to teach you another structure. Okay. Okay, so he, she, it. This is very important. நம்ம நிறைய டைம் படிச்சாலும் நம்ம இதுல தான் தப்பே விடுவோம். ஓகே, ஸோ he, she, it. ஸோ அவன், அவள், அது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கும் வந்து இதே மாதிரி தான், பட் there is a small change in this structure. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்ஜெக்ட் வந்து அப்படியே தான் வரும். ஸோ இதுல ஏதாவது ஒன்று முதல்ல வரும், then followed by verb. பட் இந்த வெர்பு கூட எஸ், இஎஸ் அல்லது ஐஇஎஸ் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நீங்க சேர்க்க வேண்டி இருக்கும். முடிஞ்சு போச்சு. பட் இங்க வெர்பு வந்து அப்படியே வரும், பட் அந்த வெர்போட எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். only for the subjects he, she, it. Okay, right. Example, இப்ப நமக்கு வந்து he, she, it. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருந்தோமா, கம் அப்படின்னு படிச்சோம். ஐ கம், நான் வரேன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் கம் அப்படின்னு போட்டேன்னா இது தப்பு. ஸோ ஹீனா அவன். ஸோ இந்த சப்ஜெக்டுக்கு அப்புறமா ஒரு வெர்பு வரும்போது சிம்பிள் ப்ரெசன்ட்ல அந்த வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். ஸோ கம் கூட எஸ் சேர்த்தாலே போதும். he comes, அவன் வரான். he comes, he come அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகே, he comes, அவன் வருகிறான். she comes, அவள் வருகிறாள். it comes, அது வருகிறது. That's it. This is the trick you have to follow to learn simple present. Okay, so ரொம்ப ஈஸி. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஹீக்கு அப்புறமா இஸ் எல்லாம் இங்க போடக்கூடாது. am, is, or எதுவுமே நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் டூ ரூல்ஸ். தட்ஸ் இட். ஓகே, another example. Okay, so one more example. Play. Okay, அவன் விளையாடுகிறான் அப்படின்னு இருக்கு. ஸோ he play அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இந்த வெர்ப் கூட இ சேர்க்கலாம், ஐ மீன் எஸ் சேர்க்கணும், அல்லது இஎஸ் சேர்க்கணும், அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். இந்த ஸ்பெல்லிங்கோட எஸ் சேர்த்தாலே கரெக்டா இருக்கும். இந்த வேர்டோட எஸ் சேர்த்தாலே கரெக்டா இருக்கும். he plays, அவன் விளையாடுகிறான். she plays, அவள் விளையாடுகிறாள். it plays, அது விளையாடுகிறது. I'm going to ask you another question. நான் உங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். செந்தில் விளையாடுகிறான், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. செந்தில் விளையாடுகிறான், இந்த ரெண்டுல எது கரெக்ட் சொல்லுங்க. செந்தில் பிளே அப்படிங்கிறது கரெக்டா, இல்ல செந்தில் பிளேஸ் அப்படிங்கிறது கரெக்டா? Which one is correct? Very good. The second one is correct. The first one is incorrect. Because இந்த மாதிரி சிங்குலர் நேம் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஆண்களின் பெயர்கள், பெண்களின் பெயர்கள், இந்த மாதிரி சிங்குலர்ல வரும்போது நம்ம கண்டிப்பா எஸ் சேர்க்கணும். ஓகே, புரிஞ்சிட்டீங்களா? வெரி குட். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நான் இன்னும் 2 சென்டென்சஸ் எழுதி போடுறேன், அதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, மை ஃப்ரெண்ட்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ்னா என்னுடைய நண்பர்கள். மை ஃப்ரெண்ட்ஸ் பிளே, இது கரெக்டா? இல்ல மை ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ், which one is correct? இந்த ரெண்டுல எது கரெக்ட்? மை ஃப்ரெண்ட்ஸ்னா என்னுடைய நண்பர்கள்.
ப்ளூரல் சிங்குலர் வந்தா மட்டும்தான் நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணணும். ப்ளூரலுக்கு இதே தான். நாங்கள், அவர்கள் இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை குறிக்கிறது. அதனால வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் பிளேன்னு தான் சொல்லணும். மை ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, இதே இது மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மட்டும் நம்ம சொல்லியிருந்தோம்னா மை ஃப்ரெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, பிகாஸ் that is a singular noun. Okay, now we are going to practice many sentences. Let's practice. Here I have written 4 sentences. Okay, நான் வந்து ஒரு 4 sentences எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நல்லா கவனமா கவனிங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்லி கொடுத்த அந்த ரூல் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு இருக்கு. சப்ஜெக்ட் என்ன? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஐ. போகிறேன், போறதான் வெர்பு. சோ அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. எஸ், இஎஸ், ஐஎஸ் எதுவும் சேர்க்கணுமா? நோ, என்னோட சப்ஜெக்ட் வந்து ஐ வந்திருக்கு. நெக்ஸ்ட், அவன் போகிறான் அப்படின்னு இருக்கு. அவன் போறான். அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹி. சோ போறான் அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. சோ he go அப்படின்னு சொல்றோம். Is this a correct sentence? No, this is incorrect sentence. Okay, so he வந்திருக்கு. அப்ப வெர்போட ஸ்பெல்லிங்க்கு ஏத்த மாதிரி எஸ்ஓ, இஎஸ்ஓ அல்லது ஐஎஸ்ஓ சேர்க்கணும். இங்க என்ன சேர்க்கலாம்? இஎஸ் சேர்க்கணும். அவ்வளவுதான். He goes. He goes to school. அவன் ஸ்கூலுக்கு போறான். He goes to college. He goes to the market. அவன் மார்க்கெட்டுக்கு போறான். ஓகே, that's it. Next, நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் அப்படிங்கறதா வந்து வெர்பு. அதுக்கு இங்கிலீஷ்ல யூ. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. You eat. நீங்க சாப்பிடுறீங்க. எஸ், இஎஸ் எதுவும் சேர்க்கணுமா? நோ. You eat. நீங்க சாப்பிடுறீங்க. நெக்ஸ்ட், அவள் சாப்பிடுகிறாள். அவள் சாப்பிடுகிறாள் அப்படின்னு இருக்கு. சோ அவள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. கமெண்ட் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. குட். ஓகே, she. சாப்பிடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? eat. எஸ் சேர்க்கணுமா? இஎஸ் சேர்க்கணுமா? இல்ல சேர்க்கவே கூடாதா? சேர்க்கணும். she eats. அவள் சாப்பிடுகிறாள். she eats. அவள் சாப்பிடுகிறாள். that's it. so you have to follow this rule. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா எஸ் சேர்க்க கூடாது, எது வந்தா சேர்க்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஈஸியா இருக்கா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சில சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இப்போ கற்றுக்க போகிறது கொஞ்சம் லாங் சென்டென்சஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்சஸ் தான். ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நான் தினமும் பள்ளிக்கு போகிறேன். ஸோ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம வந்து டெய்லி நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். நான் தினமும் ஸ்கூலுக்கு போறேன், நான் தினமும் வந்து ஜிம்முக்கு போறேன். ஓகே, ஸோ நான் தினமும் காலேஜ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, நான் தினமும் பள்ளிக்கு போகிறேன் அப்படின்னு இருக்கு. சப்ஜெக்ட் என்ன? நான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ வெர்பு என்ன? போகிறேன் அப்படிங்கிறது வெர்பு. ஸோ நான், அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. நெக்ஸ்ட் வெர்பு தானே வரணும். போகிறேன், போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. ஓகே, நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஐ கோ, நான் போகிறேன். எஸ் எதுவும் சேர்க்கணுமா? நோ. ஐ கோ பள்ளிக்கு அப்படின்னு இருக்கு. இக்கு அப்படின்னா என்ன இங்கிலீஷ்ல? டு. நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனல்ல மொத அப்லோட் பண்ண வீடியோவே இதுதான். ஓகேவா? ஸோ ஐ கோ டு பள்ளி அப்படின்னா என்னது? ஸ்கூல். ஐ கோ டு ஸ்கூல் தினமும் அப்படின்னு இருக்கு. எவ்ரிடே, தினந்தோறும். எவ்ரிடேன்னு சொல்லலாம், டெய்லி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. நான் தினந்தோறும் பள்ளிக்கு போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட், அவள் மாலை நேரத்தில் புத்தகங்கள் வாசிக்கிறாள். அவள் மாலை நேரத்தில் புத்தகங்கள் வாசிக்கிறாள். அது வந்து அவளுடைய ஒரு ஹாபிட்டா இருக்கலாம், ஒரு பழக்க வழக்கமா இருக்கலாம். தினந்தோறும் அவங்க மாலையில வந்து புத்தகங்கள், கதை புத்தகங்களோ ஏதோ ஒரு புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய அந்த பழக்கமாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, அவள் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து she.
வெர்ப் என்னது? வாசிக்கிறாள். சோ வாசிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரீட். சப்ஜெக்ட் she வந்திருக்கு. அப்ப வெர்போட, அதாவது நிறைய வெர்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் மட்டும் தான் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? she reads, அவள் வாசிக்கிறாள். என்னது? புத்தகங்கள், புக்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ புக்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஏ ஆன் அப்படின்னு எதுவும் போடக்கூடாது. பிகாஸ் புக்ஸ் அப்படின்னா வந்து ப்ளூரல் நவுன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிகிளும் பயன்படுத்தக்கூடாது. she reads books, அவள் புத்தகங்கள் வாசிக்கிறாள். மாலை நேரத்தில், in the evening. she reads books in the evening. அவர் ஒரு வங்கியில் வேலை செய்கிறார். அவர் ஒரு வங்கியில் வேலை செய்கிறார். ரொம்ப சிம்பிள். அவர் அப்படின்னு வந்திருக்கு, இங்கிலீஷ்ல he. வேலை பார்க்கறதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? ஒர்க். சப்ஜெக்ட் he வந்திருக்கு, அதனால நான் வெர்போட எஸ் சேர்த்துக்கிறேன். he works, அவர் வேலை செய்கிறார். எங்க? ஒரு வங்கியில். இல் அப்படின்னு முடிஞ்சாலே மோஸ்ட்லி இன் போடணும். இன் a bank. he works in a bank, அவர் ஒரு வங்கியில் வேலை செய்கிறார். ஓகே, நெக்ஸ்ட். நான் தினமும் காலையில் காஃபி குடிக்கிறேன். நான் தினமும் காலையில காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? நான், அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. வெர்ப் என்னது? குடிக்கிறேன். ட்ரிங்க். ஐ வந்திருக்கு, சோ வெர்போட நம்ம எதுவுமே சேர்க்க கூடாது. ஐ ட்ரிங்க், நான் குடிக்கிறேன். என்னது? காஃபி. தினமும் காலையில், அதை எப்படி சொல்லலாம்னா எவ்ரி மார்னிங். ஓகே, ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங். ஐ ட்ரிங்க் ஜூஸ் எவ்ரி மார்னிங். ஐ ட்ரிங்க் டீ எவ்ரி மார்னிங். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டெய்லி ரொட்டீன். ஸோ அதுக்கும் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். ஈஸியா இருக்கா? ஸோ நான் ஏன் வந்து இவ்வளவு பொறுமையா சொல்லித்தரேன் அப்படின்னா, எத்தனை தடவை நம்ம படிச்சாலுமே தப்பு விடக்கூடிய இடங்கள் இதுதான். ஓகே, யூ ஹாவ் டு கரெக்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் we are going to practice some sentences. நெக்ஸ்ட், நாங்கள் சென்னையில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. நாங்க சென்னையில வாழ்றோம் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ சப்ஜெக்ட் வந்து நாங்கள், வெர்பு வந்து வாழ்கிறோம். ஸோ நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. வாழ்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? live. ஓகே, we live சென்னையில், in சென்னை. நெக்ஸ்ட், அவர்கள் 3 மொழிகள் பேசுகிறார்கள். அவங்க 3 languages பேசுறாங்க அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். அவர்கள் அப்படிங்கறது இங்க சப்ஜெக்ட், பேசுறாங்க அப்படிங்கிறது verb. சோ அவர்கள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? they. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல speak. they speak, அவர்கள் பேசுகிறார்கள். 3 மொழிகள், 3 languages. they speak 3 languages, அவர்கள் 3 மொழிகள் பேசுகிறார்கள். நெக்ஸ்ட், நான் தினந்தோறும் காலையில் உடற்பயிற்சி செய்கிறேன். நான் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், உடற்பயிற்சி செய்கிறேன் அப்படிங்கிறது என்னது? வெர்பு. ஓகே, சோ நான், அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. உடற்பயிற்சிக்கு எக்ஸசைஸ். சோ இதான் வந்து வெர்ப். சோ ஐ எக்ஸசைஸ், நான் உடற்பயிற்சி செய்கிறேன். தினந்தோறும் காலையில் அல்லது ஒவ்வொரு நாளும் காலையில், எவ்ரி மார்னிங். அவ்வளவுதான். ஐ எக்ஸசைஸ் எவ்ரி மார்னிங். லாஸ்ட் ஒன், அவன் எப்போதும் அவனுடைய நண்பர்களுக்கு உதவுகிறான். அவன் எப்பவுமே அவன் நண்பர்களுக்கு உதவுறான் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, சோ அவன் அப்படிங்கறதா சப்ஜெக்ட், he. ஓகே, உதவுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹெல்ப். he வந்ததுனால எஸ் போட்டுக்கிறோம்.
எப்போதும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம இந்த வெர்புக்கு முன்னாடி போட்டா அழகா இருக்கும். ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா he always helps, அவன் எப்போதும் உதவுகிறான். இதுக்கு பேர் வந்து adverb of frequency அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ he always helps, அவன் எப்போதும் உதவுகிறான். ஓகே, யாருக்கு? அவனுடைய நண்பர்களுக்கு. he always helps his friends. ஸோ அவனுடைய நண்பர்களுக்கு அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா his friends. ஸோ இதுல டூ போடணுங்கிற அவசியம் கிடையாது. he always helps his friends. அவன் எப்போதும் அவனுடைய நண்பர்களுக்கு உதவுகிறான். That's it. ஓகே, ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பத்தி நீங்க நல்லா கத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பா வந்து இதை யூஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால பேச முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம், நான் ஆங்கிலம் பேசுகிறேன், அவன் ஆங்கிலம் பேசுகிறான். ஓகே, ஸோ நான் இங்கிலீஷ் பேசுறேன், அவன் இங்கிலீஷ் பேசுறான் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இங்கிலீஷ் நம்மளால நல்லா பேச முடியும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.